ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு வந்து சண்டே மண்டே இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு ஹாப்பி நியூஸ், யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஹாப்பி நியூஸோட வந்திருக்கோம். என்ன ஹாப்பி நியூஸ்னா அது எங்களுக்கு விட உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ்னே சொல்லலாம். நாங்கள் எப்பன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு நாள் அது வந்து வெற்றிகரமாக பூர்த்தி அடைஞ்சு விட்டது அப்படின்னே சொல்லலாம். ஒரு கொஞ்ச நாள் ப்ராசஸ், எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது. எல்லாத்தையும் பார்த்து நம்ம எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த நாள் எங்களுக்கு நடந்துருச்சு. தேங்க்யூ. இதுக்கு நீங்கள் தான், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்தனால தான் நாங்கள் ஒவ்வொரு படியாக போய்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிடுவோமா? நம்ம சேனல் புதுசாக அரைச்சி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி வில்லைக்கான பண்ணிக்கங்க. அங்கடிக்குள்ள ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்க தான். அம்முக்குட்டீஸ், செல்லக்குட்டீஸ் எல்லாருமே நீங்க தான். என்னை வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நாங்க போட்ட எஃபெக்ட், நீங்க கொடுத்த அன்பு ஆதரவுனாலேருந்து இவ்வளோ நாள் நாங்க வந்து தொடர்ந்து உங்களுக்காகவே நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எப்படி பண்ண வெப்சைட் ஓபன் பண்ணிட்டோம். ஆமா, நம்ம வந்து நம்மளுடைய யோகா யூனிட் சொல்லிடல, எங்களுடைய ஃபர்ஸ்ட் வெப்சைட் அது. ஆமா, எப்போ லான்ச் பண்ண போறோம்? லான்ச் பண்றது கொஞ்ச நாள் தான் இருக்கு. ரொம்ப நாள் நாங்க வந்து இது என்னைக்குன்னு ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சேன். எனக்கே நீங்க சொல்ற மாதிரி எனக்கே வந்து வெப்சைட்ல போய் ஆர்டர் போடுறது சில விஷயங்கள் தெரியாது. சில வெப்சைட் வச்சிருப்பாங்களா, அவங்களாம் ரொம்ப கஷ்டமா வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது, ஈஸியா கஷ்டமா வச்சிருக்கோன்றத விட நம்ம வந்து வெப்சைட் கொடுக்கறதுல தான் இருக்கு. நிறைய பேர் வெப்சைட்ல, எனக்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வெப்சைட்ல எப்படி ஆர்டர் பண்றது, எப்படி பண்றாங்க அப்படின்லாம் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. கரெக்டா போட்டுருவாங்களா, வச்சிருவாங்களா, அதுதான் எனக்கு பயம் இருந்துச்சு. ஆனா இந்த இது பாத்தீங்க அப்படின்னா நாங்களே ட்ரஸ்டடா வந்து ரொம்ப நாள் ஒரு 1 மந்த் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. 1-2 மந்த்தாவா, 2 மந்த் அந்த மாதிரி போய் 1 மந்த் 2 மந்த்ல இந்த ப்ராசஸ் வந்து எல்லா ப்ரொசீஜர் நிறைய அதுல ஒன்னா பிடிச்சி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை லான்ச் பண்ண போறோம். என்னைக்கு அப்படின்னா இந்த வாரத்துல நாங்க வந்து வெப்சைட் வந்து இப்ப இந்த ஓபன் ஆயிடுச்சு, நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். வெப்சைட் எதுக்காகனா நம்மளுடைய ஷாப்புக்காக. நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமா, நீங்க ஆர்டர் பண்ணணும்னா வாட்ஸ்அப்ல ரேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி டவுட், எனக்கு வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எனக்கிட்டே பேசலாம். நானும் அதுல இருந்து ஆர்டர் எடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க நீங்க அதுல வெப்சைட், ஆனா ஈஸியா ரேட்டோட நாங்க பாத்துக்கணும் அப்படின்னா நீங்க வெப்சைட்லயே பாத்துக்கலாம். வெப்சைட்லயே பாருங்க, நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு. ட்ரெண்டிங்காக போகிற கலெக்ஷன்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். அதில் எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குது கொண்டு ரெகுலராக காலையில் அப்டேட் ஆகும். புது கலெக்ஷன் ஏதாவது வந்தாலும் ட்ரெண்டிங்கில் வரும். சரிங்களா? எப்போ நான் லான்ச் பண்ண போகிறேனோ அது வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கம்மி ப்ரைஸ், ஏதாச்சும் ஆஃபர் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் போடுவோம். கண்டிப்பாக அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வெப்சைட்டில் உண்டு. நாங்கள் வந்து எதனால இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் வரனால இப்போ ஒரு வீடியோ நல்லா ட்ரெண்டிங் ஆகுது, 1 மில்லியன் 2 மில்லியன் போகுது அப்படின்னா நிறைய ஆர்டர் வந்து நம்மளால வாட்ஸ்அப்பில் பேச முடியல. உடனே போன் ஹேக் ஆயிடுது, இல்ல போன் வந்து நம்பர் பிளாக் ஆயிடுது. வாட்ஸ்அப் போன் இல்ல, வாட்ஸ்அப் வந்து பிளாக் ஆயிடுது. ஆனா இதுவரை எனக்கு பிளாக் ஆகலை. ஏன்னா நான் வந்து ப்ளூ டிக் வாங்கியிருக்கனால எங்களுக்கு வந்து பிளாக் ஆகலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுன்றது வந்து சேஃப்டி. ஏன்னா நம்ம ப்ரூஃப் வச்சு எல்லாமே தெளிவாக ஓப்பன் பண்ணுறதுனால நீங்கள் எத்தனை வேணால் ஆர்டர் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து அப்படி அதில் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு நாங்கள் எங்களோட கலெக்ஷன் இல்லைனாலுமே நான் அந்த பேஜ் வெப்சைட்லேயே அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காமிச்சிருவேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் கலெக்ஷன் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ப்ராசஸ். ஈஸியான முறையில் வெப்சைட் லான்ச் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுன்றதை நான் ஒரு வீடியோவாகவே கேப்சர் பண்ணி போடுறேன். இப்போ வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வாரத்தில் நான் லான்ச் பண்ணிடுவேன். லான்ச் பண்ற அன்னைக்கு உங்களுக்கு எப்படி நீங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணனும், எப்படி உள்ள போகணும், உங்களுக்கு டீடைலா எப்படி ரொம்ப ஈஸி தான். நான் கூட கஷ்டம் நீங்க மீஷோல, ஃபிளிப்கார்ட்ல அதோட நம்மளோட ஆமா ஈஸி தான். அந்த இதுல நீங்க ஆர்டர் பண்ணுவீங்களா அதே மாதிரி தான் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படியானா உங்களுக்கு வேணும், எப்படி நீங்க பார்க்கணும், எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை பூராமே டீடைலா இருக்கும்.
இங்கிலீஷ் தெரியாட்டியுமே ஈஸியாக இருக்கும். நான் சொல்லிடுவேன். இதுல வந்து நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா மீஷோ, அமேசான், பிளிப்கார்ட்லாம் வச்சிருக்கீங்க. அதே மாதிரிதான் ஒரு லிங்க்குள்ள டச் பண்ண போறீங்க. அந்த மாதிரி நீங்க வந்து நம்ம வெப்சைட்ல வந்து ரெகுலரா அப்டேட் வரும். கண்டிப்பா ட்ரெண்டிங் கலெக்ஷன் எப்பவுமே இந்த வாரத்துல லான்ச் பண்ணிடுவேன். இப்போ வந்து கம்மிங் சூன். ஓகே சொல்லுவாராமா, கம்மிங் சூன் வெப்சைட் லான்ச் பண்ண போறோம். உங்களுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம் உங்க குட்டீஸ் எப்போ ஓப்பன் பண்றது. ஏன்னா நான் பார்த்த எல்லாருமே வெப்சைட் வச்சிருக்காங்க. நம்மளாம் எப்படா வெப்சைட் ஓப்பன் பண்ணோம், வாட்ஸ்அப்லேயே தான் ஆர்டர் எடுக்க போறோமா, நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் தானே பண்றோம், இதுல என்ன நம்மளா வெப்சைட் அப்படிலாம் நான் யோசிச்சேன். ஆனா நிறைய பேர் என்கிட்ட சொல்லி வெப்சைட் வைங்கக்கா, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா போகுன்றதை விட ஈஸியா அவங்களுக்கு ரேட் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகும். நீங்களும் கடையையும் பாக்குறீங்க, வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் பண்றீங்க, உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய பர்சனலா நிறைய பேர் எங்க ஃபேமிலில இருந்துமே எங்ககிட்ட சொன்னாங்க. முக்கியமா அக்கா சொன்னதுதான், வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க, ஒவ்வொரு படியா போங்க, அதே இடத்துல இருக்காதீங்க, டக்கு டக்குன்னு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்க அக்காவும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவா. சுபாக்கா அவளும் ஒரு காரணம் வெப்சைட் ஓப்பன் பண்றது. இவருக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் பண்றதுக்கு இஷ்டமே கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ராமுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் பண்றதுல இஷ்டமே இல்லை. ஏன் இங்க வந்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர் வந்துட்டாங்க, டக்குன்னு வந்துட்டோம். ஓகே இப்பதான் போனாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் பிஸியாகவே இருப்போம். அந்த பிஸின்ற காரணத்தினாலதான் எங்களால் உங்ககிட்ட கஸ்டமர் மொழியில் பேச முடியல. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுது நாங்கள் ஃபோனை வச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, மெசேஜ் வந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குமா. அதனால எங்களுக்கு தொடர்ந்து உங்ககிட்ட கான்டாக்ட்ல இருக்க முடியல. அதுவே பாத்தீங்க அப்படின்னு நிறைய கஸ்டமர் வந்து இவங்க ரீப்ளே பண்ணல அப்படின்னு நிறைய பேர் வாங்காம கூட போயிருக்கீங்க. என்னராமா, அதனால அந்த முக்கிய ரீசன்னாலதான். இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க வெப்சைட்ல போய் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க வெப்சைட்ல எது வேணும், ஆரம்னா ஆரம், லாங் செயின் தனியா சொல்லுவோம். அது நான் வந்து வீடியோல காமிச்சாதான் உங்களுக்கு புரியுமே, வந்து ஈஸியா இருக்கும், ஈஸியான முறை. இப்போ நான் அதனாலதான் வெப்சைடே நாங்க வந்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல வெப்சைட் ஆரம்பிச்சிருவோம். என்ன இப்படியே குதிரை ஓட்ட முடியுமா? செலவாதான் ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு மொமெண்டா இருக்கும் எங்களுக்கு. 90% வேலை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா ஆர்டர் மட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தனியா வந்துடும். அட்ரஸ் அது எல்லாமே நீங்களே ஃபுல் பண்ணி அனுப்பிச்சிருவீங்க. அதனால எங்களுக்கு வந்து ஈஸியாவும் இருக்கும், உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து உங்களோட கலெக்ஷனை தேர்ந்தெடுத்துக்கலாம். எனக்கு இது பிடிச்சிக்கா, வேற ஏதாச்சும் கலெக்ஷன் இப்போ எங்ககிட்ட நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்கன்னா ஒரு பீஸ் நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க, அந்த பீஸ் மட்டும் தான் நீங்க வாங்குவீங்க. வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன், உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் முக்கியமா நம்ம வெப்சைட் ஓபன் பண்றதே. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைப்போமே, எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம், இதையும் கொஞ்சம் நம்ம வந்து வச்சு பார்த்துருவோமே, செலவானாலும் பரவாயில்லப்பா, இது கொஞ்சம் வெப்சைட்ன்றாங்களே, இது என்னன்னு அதுக்குள்ள காலை வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான். இதுல ஆர்டர் வரும், எக்கச்சக்கமா ஆர்டர் வரும், அந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. சரி ஒரு லெவல் போவோமே, நம்ம ஏன் அந்த இதுலேயே இருக்கோம், கொஞ்சம் ஒரு கலெக்ஷன் ஓப்பன் பண்ணோம், ஃபர்ஸ்ட் சாரீ பிஸ்னஸ் பண்ணோம், அதுக்கு ஃப்ளவர் பிஸ்னஸ் பண்ணோம், அதுக்கடுத்து ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்றோம், அதுக்கடுத்து தான் கடை வச்சோம். சரி ஒரு ஸ்டெப்பை அடுத்து என்னன்னு மூவ் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ரீசன்னால தான் நான் வந்து அடுத்தபடியாக என்ன வச்சிருக்கோம், வெப்சைட்ல காலை வச்சிருக்கோம். இதுல எனக்கு எக்கச்சக்கமா ஆர்டர் வரும், குமிய போகுது அப்படின்னா இல்ல, ஆர்டர் பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுங்க, எங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஓகேங்களா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா வெப்சைட் நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணும். எல்லாருமே வெப்சைட் வச்சிருக்காங்க, நம்ம மட்டும் ஏன்னா இன்னும் அப்படியே இருக்கும் அப்படின்னு, அதுக்காக ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து வெப்சைட் ஓபன் பண்ணணும்டாராமா. ரொம்ப நாளா ராமன்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கேன், அதனால முட்டிக்கவே முடியாது. வெப்சைட்ல ஆர்டரே வரவே வராது, நீ பாத்துக்கிட்டே பரவாயில்லடா ராமா, வரலனாலும் பரவாயில்ல வச்சுக்குவோண்டாராமா. ஆனா எங்கிட்ட எல்லாருமே போன்ல கேக்குறோம், நீங்க வெப்சைட் இருந்தா அனுப்பிச்சுடுங்க தான் கேக்குறாங்க எல்லாருமே. திடீர்னு நம்மளுக்கு வாட்ஸ்அப்பே போயிருச்சு அப்படின்னாலுமே நம்ம வெப்சைட் கை கொடுக்குண்டாராமா கண்டிப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் வெப்சைட்டே ஓபன் பண்றேன். அதுல ஆர்டர் வரும், அப்படி பண்றோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரேட்டு கூட அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம ப்ராடக்ட் மற்ற ப்ராடக்ட் மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் இல்லை. நம்மகிட்ட வந்து எல்லாமே 1 கோல்டு ஃபார்மிங்ல தான் இருக்கும், அதுவும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். நாங்க வந்து மைக்ரோவையும் இதையும் இது பண்ணி அந்த மாதிரி நான் போட மாட்டேன். ஃபார்மிங்னா ஃபார்மிங், இது மைக்ரோ அப்படின்னு தெளிவாவே போட்டிருப்போம். கடைக்கு வரவங்க கிட்டயுமே அவங்க ஃபீல் பண்ணுவோம், உண்மையாவே கோல்டு மாதிரி தான்ப்பா இருக்கு. நான் ஒரு வீடியோல கூட நாங்க நினைச்சோம், நிறைய பேர் கடைக்கு வராமையே ரிவ்யூ போடுறீங்க. நீங்களே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றீங்கன்னா, நீங்களாவே ஏதாவது அவங்க ரேட்டு கூட அவங்க மண்டையா பண்றாங்க, அப்படி பண்றாங்க,
கடைக்கு வந்து பாருங்க, கலெக்ஷன் சொல்றவங்க அந்த விஷயத்தை கடைக்கு வந்து வாங்கி இல்ல. ஆனா அவங்க கடைக்கு வந்தவங்க நல்ல விதமா தான் போட்டிருக்காங்க. ஆமா. கடைக்கு வராதவங்க கமெண்ட் பண்றீங்க பாருங்களேன், அவங்க அப்படி அவங்க இப்படி ரேட் ஓவர் வந்து பார்த்து மற்ற இடத்த விட நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பெஸ்டா இருக்கும், நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும் உண்மையிலேயே. சரிங்களா? 150 கூட இருந்தாலுமே குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. காசு பண்ணாலும் பரவாயில்ல, ஒர்த்தா எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நான் விக்கிறேன். காசு இருக்கு இல்ல கொடுத்துட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஒர்த்தான ப்ராடக்ட் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ற மாதிரி. டாலர் வந்து ஃபார்மிங்ல மைக்ரோ வந்து நிறைய பேஜ்ல நாங்க பாத்துறோம். நிறைய எனக்கே சொல்லிருக்காங்க ஏமாத்துறாங்களேடா மக்களை அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். வாங்கி பார்த்த நிறைய பேஜ் நேம் சொல்ல விரும்பல. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சொல்றாங்க, நான் உங்ககிட்ட வாங்கினேன்க்கா, இப்படி போய் காமிக்கிறாங்க செயின் எடுத்து, இதை போய் ஃபார்மிங்னு சொல்லி விற்கிறாங்கக்கா, நான் வாங்கி ஏமாந்துட்டேன், ஹஸ்பண்ட் அந்த கலட்டு விடுறாருக்கா என்னைய அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசி வாங்கிட்டு போனவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க நம்ம கடைக்கே வந்து. அந்த மாதிரி நாங்க பண்ணல. குவாலிட்டி இருக்கும், ரேட்டு கூட தான் இருக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இல்ல எங்களுக்கு உங்கள்கிட்ட ரேட்டு கூட, எங்கள்கிட்ட அவங்ககிட்ட ரேட்டு கம்மின்னு தாராளமா போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஃபார்மிங் எது மைக்ரோ ப்ராடக்ட் நாங்க அங்கே அவ்வளவுக்கு தான் வாங்கினேன். வாங்கிக்கோங்க, கம்மியா எங்க இருக்கோ அங்கதான் வாங்குவீங்க. வாங்கி பார்த்து நீங்க யோசிப்பீங்க. அதுலதான் நான் சொல்ல முடியும். எனக்கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் இது. அதனாலதான் வீடியோல வந்து உங்களுக்கு ரீப்ளே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, எங்கிட்ட வாங்கின ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு சொல்லி. எங்க வீடியோ பார்த்து எங்க கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் அம்முக்குட்டீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு ஒரு 4-5 மாசம் இருக்கும், கடைக்கு இப்பவும் வந்து வாங்கிட்டு போறாங்க வெளியூர்ல இருந்து வந்துமே. இன்னமும் அந்த ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. 4-5 மாசமும் எப்படி நான் கொடுத்தனோ அதே மாதிரி இன்னமும் வச்சிருக்காங்க. எங்களுக்கே ஷாக் ஆகுற அளவுக்கு வெளி ஊர்ல இருந்து வராங்க. எங்களுக்கு வந்து அது இதுன்னு அள்ளி போட்டு வாங்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எங்களை நம்பி அவங்க வந்து ஆன்லைன்லயே வாங்கியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டரையுமே கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட நல்லா இருந்துச்சு ப்ராடக்ட்ன்றனால அந்த சிஸ்டர் 4 பேர்ட்ட சொல்லி அவங்க கூட்டு வந்திருக்காங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சில பேர்லாம் இவ்வளவு நாள் இருந்துச்சுக்கோ அவங்க ப்ராடக்ட். நாங்க அவங்ககிட்ட சொன்னாக்கா, அவங்க வரேன்னு சொன்னாங்கக்கா. ஒரு சிஸ்டர்லாம் வந்து அவங்க சொல்லிதான் நாங்க வந்து சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. பரவாயில்ல, பெங்களூர்ல இருந்து இங்க ஆள் அனுப்புறாங்க. இங்க இருந்துகிட்டு நிறைய விஷயங்கள் இங்க நடக்கும் கடைக்குள்ள. அதை நினைக்கும் போது பரவாயில்ல, நம்ம ப்ராடக்ட் அப்ப வந்து நல்லா இருக்கனாலதான் 4 பேர்ட்ட அது போகுது. நான் தான் சொல்றேன், என்கிட்ட ஒரு 150 கூட இருந்தாலுமே உங்களுக்கு ஒத்தா கொடுக்கணும் தான் நான் நினைப்பேன். நான் அதுல சம்பாரிச்சு பெரிய இது பண்ணணும் அது பண்ணலாம் ஆசை கிடையாது. கொடுக்குற பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கணும். என் பேர் சொல்லுங்க, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். ப்ராடக்ட் வேற எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது. நீங்க யூஸ் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணீங்க நல்லா. நிறைய பேர் செட்டு போடுங்கன்னு சொல்றீங்க. செட்டு போடுறது வந்து பெரிய விஷயமே இல்லை. இதுல ஒரு செயின், கீழே ஒரு செயின், மேல ஒரு செயின், காம்போ நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சில பேர்லாம் வந்து 2000 ரூபாய்க்கு போடுவாங்க, 1000 ரூபாய்க்குள்ள போடுவாங்க, எல்லாமே இருக்கிற மாதிரி. அதுல செயின் குவாலிட்டி நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. செட்டு ரைட்டு தோடு இருக்கு, கை செயின் பலபலன்னு தெரியுது. அப்போ ஒரு ஃபார்மிங் கலெக்ஷன் 1 கிராம் கோல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ண நினைக்கிறீங்க இல்லையா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. ஆனா ரியலாவும் விக்கிற ஆட்களும் இருக்காங்க. நான் பார்த்த வரையும் என்னன்னா உண்மையாவே ஃபார்மிங் கலெக்ஷன் விக்கிறவங்களும் இருக்காங்க. நான் அவங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாரையும் சில பேர். எனக்கு ரிப்போர்ட் வர்றவங்களை மட்டும் நான் இப்ப சொல்றேன், மென்ஷன் பண்ணாம உங்கள்ட்ட சொல்றேன். ஏன்னா நீங்க நிறைய பேர் ஏமாந்து போறீங்க, அதுக்கு சொல்றேன். நீங்க நேரம் கடைக்கு வர்றவங்க கடைக்கு வந்து பாருங்க, கலெக்ஷன்ஸ் இப்படிதான் இருக்கு. வெளியில ஆர்டர் பண்ணதுக்கு நம்மட்டையும் எப்படி இருக்குன்னு நீங்க வந்து பாருங்க. நிறைய பேர் உண்மையா ஃபார்மிங் கலெக்ஷன் சேல் பண்றாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்களுக்கு பர்சனலா எதுவும் நடந்தது கிடையாது, கம்ப்ளைண்ட் பண்றதா நாங்க உங்ககிட்ட சொல்றோம். ஆனா கொஞ்சம் அவங்களாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உண்மையா இருந்து பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப நகை கோல்டன் விலை வைக்கிறதுக்கு இதுதான் எல்லாருக்குமே வந்து ஏழைகளுக்கு இந்த மாதிரி திருவிழா ஃபங்க்ஷனுக்கு வந்து போட்டு போறதுக்கு கண்டிப்பா இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக மோஸ்ட்லி எங்களை பாக்குற எல்லாருமே பரவாயில்லப்பா, உண்மையிலே வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவும் இந்த நகை. ஒரு சிஸ்டர் சொன்னது இன்னொரு விஷயம் என்ன, இந்த நகையை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் கடையில வந்து எடுத்துட்டு போனாங்க, செட்டா எடுத்துட்டு போனாங்க. அவங்க சொன்ன கல்யாணம் முடிச்சு பொண்ணோட வந்தாங்க இங்க கடைக்கு, வந்து திருப்பி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இல்லாத வீடுப்பா, நாங்க வந்து இந்த நகையை போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அவங்க, நாங்க இந்த நகையை போட்டுதான் கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. ஏன்னா நகை கடைக்கு நம்மளாலையும் போக முடியாது, அந்த பொண்ணு இல்லாத வீடு, நம்ம என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர், 1-2 பேர் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படி ஓகே, நம்மள சந்தோஷமான விஷயம் தப்பா பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. தங்கம் தான் நம்மளால பண்ணி கொடுக்க முடியாது, இதையாவது கொடுக்க முடியுதே அப்படின்னு ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. நான் இன்னும் நிறைய மாடல்ஸ் எடுக்கலாம் ஐடியா பண்ணியிருக்கேன். நிறைய மாடல்ஸ் புதுசா எடுக்கணும். மற்ற கலெக்ஷனோட நம்மளோட கலெக்ஷன் வந்து பேர்லயே யூனிக் இருக்கும்போது கலெக்ஷன்ஸ்லயும் யூனிக் இருக்கணும். அதனால தேடுறேன், நல்ல கலெக்ஷன் எங்க இருக்குன்னு தேடி இருக்கேன், ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துக்கிறேன். இப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ராமனுக்கு செலக்ட் பண்ற விஷயம்லாம் பிடிக்காது. இப்போ வந்து அவனே யூனிக்கா செலக்ட் பண்ற அளவுக்கு நான் மாற்றி வச்சிருக்கேன், திறமை கூடியவனா மாற்றிருக்கேன்.
எல்லா விஷயமும் எனக்கு சேரியில இருந்து எல்லா விஷயமுமே இப்ப அவளே செலக்ட் பண்ணி இதுதான் எனக்கு நல்லா இருக்கும், இதை எடுத்தா அப்படி நல்லா இருக்கும். இங்க வரவங்க நிறைய பேர் வந்து டாலர் செயின் பார்ப்பாங்க, குட்டி செயின் பார்ப்பாங்க. குட்டி செயின்ல என் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இதே மேல டாலர் செயினை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சொல்ல முடியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்மகிட்ட. டைம் இல்லை. நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, நாங்க வீடியோ போட முடியல, வீடியோ போட்டா உங்களுக்கு நான் சேல்ஸ் கொடுத்துருவேன். பட் எங்களால வீடியோ பண்ணல. வெப்சைட்ல அப்படி கிடையாது, எனி டைம் அப்டேட் பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் போட்டு வச்சிட்டு வெப்சைட்ல லான்ச் பண்ணிடுவேன். எத்தனை பீஸ் இருக்கு, எத்தனை ஆர்டர் ஆயிருக்கு, ஆர்டர் ஆகி கேன்சல் ஆனாலுமே அது கேன்சல் அவுட் ஆஃப் ஸ்டாக். அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்டாக் அப்போதைக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டாக் இல்லனா உங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு 2 நாள் ஆகும்னா வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் எங்களுடைய கலெக்ஷன் உங்க கைக்கு வரதுக்கு மேக்ஸிமம் 3 நாள் 4 நாள்ல. அப்படி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அப்ப கொரியர் ஆபீஸ்ல வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் குள்ள உங்களுக்கு வந்துரும். அது உங்களோட உங்க ஏரியால வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் இருந்துச்சுன்னா 2 டேஸ்லயே கூட வந்துரும். 1 டேல கூட வரலாம். இப்ப போற கொரியர் காலையில இதே டேட்டுக்கு கொண்டா கொடுத்துருவாங்க. சில இடங்கள் உள்ள லாங் கொரியர் ஆபீஸ் இல்ல அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகி வரும். நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். அதனால எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நான் என்னைக்கு லான்ச் பண்ண போறேன், எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது சொல்றேன். எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. வெப்சைட் ஓபன் பண்ணனாங்களா, ஏன்னா நல்லா இருக்காது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெப்சைட் வந்து ரொம்ப ஈஸியா, நல்லா ஃப்ரெண்ட்லியா, ஒரு மொபைல்ல இன்ஸ்டா பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா, ரொம்ப ஈஸியா. அது யார் பண்ணி கொடுத்தா அப்படின்றத கண்டிப்பா நான் வந்து லான்ச் பண்ற வீடியோல வந்து நான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு தான் இங்க தம்பி பையன். இப்பயே சொல்லிடுவேன், நான் லான்ச் பண்ற அன்னைக்கு சொல்றேன். அடுத்து வந்து நம்ம லான்ச் பண்ற அன்னைக்கு அது யார் எங்களுக்கு பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். யாருன்றது இன்ஸ்டாகிராம்ல போடுறோம் நாங்க. ஓகேங்க, லான்ச் பண்ற அன்னைக்கு. ஓகே, நாங்க வந்து வெப்சைட் வெளியிடும் போது வீடியோ போறோம். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வரப்போகுது. அதுவுமே ஒரு செமையான ஒரு விஷயம் தான். நீங்க அதையே எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க, என்ன விஷயமா இருக்கும், எங்களுக்கு என்னன்னா ஒரு விஷயம், என்ன சொல்லவே மாட்டாங்களே அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்கல்ல. அந்த விஷயம் நாளைக்கு நாங்க சொல்றோம். என்ன விஷயம், எப்படி, என்னைக்கு, ஏது அப்படின்றத கண்டிப்பா சொல்றோம். திருப்பி வந்து நாங்கள் எல்லாரும் வந்து எல்லாருமே வந்து மீட் பண்ண போறோம். ஒரு சூப்பரான மொமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன விஷயம்ன்றத சொல்றோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.